வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்று நாம் வாழ்வின் முக்கியமான உண்மையை பற்றி பேசலான் இருக்கிறேன். அது என்னன்னா அனுபவமே ஆசான். நிறையா டைம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்கூல் காலேஜாக இருக்கட்டும், ஒரு புத்தகத்தில் படிக்கிறதா இருக்கட்டும், இதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அறிவை வளர்க்கும் கருவிகள். ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கறது அனுபவம் தான். நம்ம புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படித்து கற்றுக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவு தான். ஒரு சமையலாக இருக்கட்டும், புத்தகத்தில் படித்து சமையல் எப்படி செய்கிறதுன்ற அறிவை வளர்த்துக்கலாம். ஆனால் உண்மையிலேயே சமையல் செஞ்சோம்னா தான் அது எவ்வளோ கஷ்டன்றது தெரியும். அப்போ அனுபவம் தான் என்றைக்குமே வாழ்க்கையில் பேசும். அது ஒரு விஷயம். இன்னும் உதாரணம் சொல்லணும்னா, நம்ம குழந்தைய நடக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சைக்கிள் ஓட்டி பழகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விழுந்து பல தடவை எழுந்திரிச்சு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா நம்மளோட சதைகளும் தசைகளுமே பார்த்தீங்கன்னா பழகி அனுபவத்தில் தான் குழந்தைகளே நடக்க வரும். ஸோ அறிவிப்பதாக அல்ல, அனுபவிப்பதாகவே இருக்கும் வாழ்க்கைங்கிறது. அதுதான் வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா தோல்வி சோதனை எல்லாமே இதுக்குள்ளரே தான் அடங்கும். இப்போ பெரியார், காந்தி, அம்பேத்கர் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா, பெரிய பெரிய தலைவர்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தகத்துலேருந்து நிறையா கற்றுருக்குறாங்க. ஆனால் அதை விட அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட செயல்பாடு மக்களுக்கான வழிகாட்டியாக இருக்கிறது அவங்களோட செயல்பாட்டுகளில் அனுபவத்தில் தான் வழிகாட்டியாகவே மாறி இருக்கிறாங்க. ஒரு விவசாயி இருக்காரு, பொழுதுபோக்காவோ இல்லை கற்றுக்கலான்றதுலேயே ஒரு விவசாய கல்லூரியில் படிக்காத விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, விவசாய கல்லூரி பக்கமே போயிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த மலையினோட வாசம், மலை மண்மணம்னு சொல்கிறாங்களா இல்லையா, அதை வச்சே பார்த்தீங்கன்னா அடுத்த நாளினோட காலநிலை என்ன அப்படின்றதையும் அவங்க சொல்லுவாங்க. எவ்வளோ மழை பெய்யும், எவ்வளோ நேரத்தில் பெய்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் அனுபவத்தில் வர்றது. பிள்ளைங்களே இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ப்புக்குன்னு புத்தகத்தை படிக்கிறாங்க. எத்தனை புத்தகத்தை படித்து இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலும் அந்த குழந்தையோட உண்மையான தேவை அப்படின்றது என்னன்னா அவங்களோட அனுபவத்தில் இருந்து தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இவங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கும், குழந்தையின் வாயிலாக பெற்றோருக்கே பல அனுபவங்கள் அதனால வரும். அனுபவம் எப்படி ஆசானா மாறுது, எது தவறு எது சரி என்பதை அனுபவித்தால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கு பல தோல்விகளோட நம்ம போராடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நம்ம எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை அனுபவம் தான் கற்றுத்தரும். அது பல சோதனைகள்னால நம்ம அதையும் அனுபவத்துக்கு கொண்டு வர முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தகங்களால் பெறவும் முடியாது. சிக்கல்களை அனுபவம் கற்றுக் கொடுக்கும், சமயோசித புத்தி. சரிங்களா? நம்ம என்ன செய்யணும், ஒரு வாழ்க்கையை ஒரு பயணமாக ஏற்றுக்கணும். தோல்விகளுக்கு பயப்படக்கூடாது, அதுலேருந்து நம்ம பாடத்தை கற்றுக்கணும். புத்தக அறிவை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது, அனுபவ அறிவை கண்டிப்பாக வேணும். அனுபவ அறிவு தான் நம்ம வளர்த்துக்கணும். நம்ம எவ்வளோ புத்தகம் படித்தோம்னாலும், எத்தனை பேரோட அறிவுரை கேட்டாலும் உண்மையான ஆசான் அனுபவமே. வாழ்க்கையை அனுபவித்து கற்றுக்கொண்டு அனுபவம் கொண்டவர்களை எந்த விதமான சோதனையாக இருந்தாலும் வீழ்த்த முடியாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அனுபவத்துக்கு இருக்கிற ஒரு இது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம். இன்றைய அனுபவத்தை வச்சு நாளைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம்.